Namaste students, welcome to 5th standard Maths. It's a creative thing. Now we are going to see about tiling. What do you mean by the tiling? When shapes cover a surface without leaving any gaps in between, it is called tiling. That means, have you seen in your tiles in your home? நம்ம வீட்டில் டைல்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஒன்றோட ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். லைக் தேட் இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் இருக்கும். இல்லை இந்த ஷேப்பில் இருக்குமா? கொஞ்சம் கேப் விட்டு நம்ம டைல்ஸ் பேஸ்ட் பண்ணியிருப்போமா? கிடையாது. நம்ம இந்த ஷேப்பில் தான் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போது when shapes cover a surface without leaving any gaps between, அந்த ரெண்டு டைல்ஸ்க்கு இடையில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய டைல்ஸோட ஷேப்புன்னு வச்சுக்கிறோம். இந்த ஷேப்பில் ஒரு டிசைன் நமக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ட்ரா பண்ணதில் யூனிட் ஷேப் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் வரும். தட் மீன்ஸ் யூனிட் மீன் ஹியர் 1 2 3 4 5 6 7 8 9 parts are there. In that 9 parts we can take only one part. ஒன்று இதை எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரெக்டாங்கிள். இட் இஸ் அ டைல் ஃபார்மேட். இந்த டைலுடைய ஒரு யூனிட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரெக்டாங்கிள். அதுக்கு பேர் தான் யூனிட் ஷேப். யூனிட் ஷேப்னா ஒரு ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. எந்த ஷேப்பை நம்ம அடுக்கி வச்சிட்ருக்கோம் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போது இது என்ன அப்படின்னா இட் இஸ் நான் டைலிங். இது டைல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அழகுக்காக அடுக்கி வச்சுருக்கிறது தான். இதுக்கு பேர் டைல்ஸ் கிடையாது. பிகாஸ் இந்த இடத்துல கேப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த கேப்பை தான் நம்ம கேப் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டைல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆர்ட், ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போது டைப்ஸ் ஆஃப் டைலிங் இங்கே கொஞ்சம் சம் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் ஷேப் இஸ் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு டிசைன் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு டிசைனையும் பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். கரெக்ட்? அப்போது இந்த ஒரு ஷேப் என்ன அப்படின்னா தட் இஸ் அ ட்ரையாங்கிள். அப்போ யூனிட் ஷேப் ட்ரையாங்கிளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாக்கலாம். நம்ம எந்த மாதிரியான ஷேப்னா கூட உருவாக்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு யூனிட் ஷேப்புங்கிறது ட்ரையாங்கிள். அதை யூஸ் பண்ணி இந்த ஷேப் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். இங்கே ரெக்டாங்கிளை ஒரு யூனிட் ஷேப்பாக வச்சு என்ன ஃபார்ம் பண்ணலான்னா இது மாதிரி ஒரு மேட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் ஷேப்பும் ரெக்டாங்கிளில் இருக்குது. சேம் லைக் தட் ஸ்கொயர். இதில் இருக்கக்கூடிய 9மே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சம். என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் த ஷேப்ஸ் தட் டைல் அண்ட் கிராஸ் அவுட் ஒன் தட் டு நாட். தட் மீன்ஸ் வாட்? எதெல்லாம் இங்கே டைல் ஷேப்பில் இருக்குது, எது டைல் ஷேப்பில் இல்லை. அப்போ டிக் பண்ண வேண்டியது டைல் ஷேப்பில் இருக்கிறது மட்டும்தான். அப்போ கிராஸ் அவுட் பண்ண வேண்டியது டைல் ஷேப்பில் இல்லாததை நம்ம கிராஸ் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேர் இஸ் நோ கேப். யூனிட் ஷேப் இஸ் ட்ரையாங்கிள். அப்போ இட் இஸ் அ டைல். யூனிட் ஷேப் இஸ் சர்க்கிள். ஆனால் இங்கே யூனிட் ஷேப்பே சொல்லக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ டைல் ஷேப். பிகாஸ் ஹியர் அண்ட் தேர் ஹேவிங் சம் கேப். அப்போ இது டைல் கிடையாது. ஓகே, தென் அப்போ இட் இஸ் கிராஸ் அவுட். இது ஒரு டைல். பிகாஸ் இது ஒரு ஸ்கொயர் யூனிட் ஷேப் இருக்கக்கூடியது. இங்கே எங்கேயுமே கேப் இல்லை. ஸோ இட் இஸ் அ டைல். இது ஸ்டாருக்கு இடையில் மோர் கேப்ஸ் ஆர் தேர்.
ஸோ இட் இஸ் நாட் அ டைல். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பு. அந்த ஷேப்பில் இங்கே வந்து நமக்கு கேப்பே கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதில் இப்போ இதில் இந்த ஷேப் இருக்குது, பென்டகன் ஷேப். இந்த பென்டகன் ஷேப் இது ரெண்டுக்கு இடையில கேப் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு ஷேப்புக்கு இடையில நமக்கு என்ன இருக்குன்னா கேப்ஸ் இருக்குது. இந்த கேப் இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அ டைல். அப்போ டைல்னால் என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஷேப்ஸ் வித்தவுட் கேப். இட் இஸ் கால்ட் டைல்ஸ். ஓகே, தேங்க்யூ.